History is going to repeat itself. சரித்திரம் தன்னை மறுபடியும் தானே படைத்து கொள்ளும். இப்போ கரண்ட்டாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க பொலிட்டிக்கல் சினாரியோ வச்சு நம்ம மூன்றாவது கண் மூலமாக பார்த்தா ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற கற்பனையால் உருவான ஒரு காணொளி தான் இது. இப்போ நம்ம டாப்பிக்கு நேராக வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் அப்புறம் பெரிய ஒரு வேக்கம் கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நம்ம டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஈரா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து டிஎம்கே நம்பர் 1 and 2 இருக்குமான்றது பொதுவாக எல்லா மனசுலையுமே இருக்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது. சரி, அப்படின்னா நம்ம அடுத்து அப்போ யார் டிஎம்கே மாதிரி நம்மளோட நம்பர் 1 and நம்பர் 2 இருந்து ஆட்சி புரிய போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா 10-15 கட்சி இருந்தால் கூட என்னோட கற்பனைக்கு நம்பர் 1 and 2 என்னவோ நாம் தமிழர் கட்சியும் பிஜேபியும் தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்றதுக்கு. ஆனால் என் சைட்லேருந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணுன்னா, இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நாடு முழுவதுமே வந்து எல்லா இடத்துலையும் உள்ள ஆக்குபை பண்ணி எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து கான்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் கண்டிப்பாக தமிழ்நாடும் அவங்களோட லிஸ்ட்டில் இருக்குது. அவங்களோட ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இஸ் ஹியூஜ். மற்ற கட்சியோட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு 17 கண்ட்ரிலேருந்து ஃபண்டிங் வருது. ப்ளஸ் அவங்க இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இஸ் ஹியூஜ். ஸோ இந்த காலத்தில் பணத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறதுனால பிஜேபி நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஊருக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தவிர நல்ல லீடரும் ஒருத்தர் இருக்காரு. மோடின்றவரை சும்மா சொல்லக்கூடாது. நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணுறதுக்கு கூட சப்போர்ட்க்கு அமித்ஷா வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காரு. இதனால் பிஜேபி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் பிஜேபிக்கும் தமிழ்நாடுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. அவங்களோட கொள்கையை எது பார்த்தாலும் தமிழ்நாடுக்கு செட் ஆகாது. அது இந்தி திணிப்புலேருந்து ஆரம்பித்து நேஷனலைசேஷன், சென்ட்ரலைசேஷன், எந்த ஆங்கிளில் பறித்து பார்த்தாலும் தமிழ்நாடு மக்களுக்கு இருக்கிற தனித்துவம் வந்து பிஜேபிக்கு புரியாது. அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம நார்த் இந்தியன் மக்கள் மாதிரி யோசிக்க வைப்பாங்க. அது நம்மளுக்கு வராது. ஹிஸ்டாரிக்கலி நம்ம வேறு பீப்புள்ன்றதே அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு லெவலில் இருக்காங்க. அப்போது பிஜேபி உள்ளே வந்து ஆதிக்கம் செய்யணும்னு நினைக்கும் போது எதிர்க்கிறதுக்கு யார் வேணும்? எதிர்க்கிறதுக்கு இப்போ இருக்க டிஎம்கே எல்லாம் வேலைக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்கள எதிர்த்து இருக்கக்கூடிய சக்தி ஒரு தனி மனிதனாக பார்த்தாலும் சரி, ஒரு கட்சியாக பார்த்தாலும் சரி, நாம் தமிழருக்கும் சீமானுக்கும் தான் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் பாரதிய ஜனதா பார்ட்டியோட கொள்கையும் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். ஒருத்தவங்க நார்த் போல்னா இன்னொருத்தவங்க சவுத் போல் மாதிரி. அவர் வந்து இந்தின்னா இவர் தமிழ், அவர் வந்து சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா இவர் டீசென்ட்ரலைசேஷன், அவர் வந்து டெல்லி தான் பவர்ஃபுல் அப்படின்னா இவர் தமிழ்நாடு தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஆப்போசிட்டாக எதிர்முனையில் இருக்கிறது ஒரு விதத்தில் நமக்கு நல்லது, மக்களாகிய நமக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி எதிரும் புதிருமாக இருக்கிறவங்க இருந்தால் தான் நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க சைடில் நம்ம சாய முடியும். நமக்கு இப்போதைக்கு முக்கால்வாசி தமிழர்களுக்கு பிஜேபியை பிடிக்காது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பிஜேபி எதிர்க்கிற ஒரு கட்சியாக இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழ் கட்சியை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது மக்கள் அனைவருமே, இளைஞர்கள் எல்லாருமே. சரி, ஓகே. இப்போ நம்ம எந்த கட்சி வருதுன்றதை பற்றி பார்க்குறத விட நம்ம எதுக்கு இந்த காணொலியை எடுத்துருக்கன்றதை பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, கமல் வந்து நிறைய வந்து பொலிட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாரோ இல்லையோ, அதை தவிர தேவையில்லாமல் நிறைய மீட்டிங்ஸில் வந்துட்டு பொலிட்டிக்கலாக வந்து ஏடிஎம்கே வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுறது, பிஜேபி வந்து அவங்கள எதிர்த்து பேசுகிறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலோட அவர் பொலிட்டிக்கல் வியூஸ் இல்லைனாலும் அவரோட பர்சனல் வியூஸ்லேயே நிறைய பார்த்தீங்கன்னா சீமானும் அவரும் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தவிர இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, சீமான் வந்து ரஜினி வராருன்னு சொல்லும்போது கொந்தளிச்சு ரஜினி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு கூட்டம் போட்டு ஒரு எந்த அளவுக்கு ஒருத்தர் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி இன்ஃபேக்ட் சீமானாலே ரஜினி வராமல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதே அந்த கான்ட்ரரி இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா, கமல் வராருன்னும் போது அவருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க போய் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபியிலேருந்து யாரெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து திட்டிருக்காங்க சீமான் சைட்லேருந்து நாம் தமிழ் கட்சி மக்கள். அப்படி பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் கிட்டேருந்து சில கேள்விகள். அது எப்படி வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் பிராமின்ஸே பிடிக்காது, பார்ப்பனர்கள் அதுன்னு திட்டுவாங்க, அப்போ எப்படி கமலை ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வந்து சீமான் பதில் சொல்லியிருக்காரு. எங்கள் மாவோசியும் பாரதியாரையும் எங்களோட பாட்டன் தாத்தான்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கும் போது அவங்கள விட பெரிய தமிழர்கள் எவன்டா இருக்காங்க, அவங்க பிராமினா இல்லைன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம், தமிழர்களா அவ்வளோதான், நான் தமிழ் பிராமன் அப்படின்னு சொல்லிட்டு வரவனுக்காகவும் சேர்ந்து தான் நான் போராட்டம் பண்ணுறேன், அவனும் தான் ஏன் ஆள், அவங்கள பிரித்து பார்க்காதீங்க, ஜாதி அடிப்படையில் பார்க்குற கட்சியே கிடையாது நாம் தமிழ் கட்சி, நாங்கள் தமிழர்களா இல்லையான்னு மாத்திரம் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுலேருந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து கமல் வந்து எங்கள் ஆளுங்க, அவங்கள பிரித்து பேசாதீங்க, நானும் கமலும் ஒரே ஜாதி தான் அப்படின்னு ரேஞ்சி பேசியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா
நமக்கு இப்போ கமல் வந்து கட்சியில் வந்து சேர்ந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம ஆரம்பித்து பண்ணுவோம் அப்படின்ற ஆங்கிளில் ஒரு 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 கற்பனை நம்ம குதிரையை ஓட விட்டோம்னா இது எங்கேயோ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணும். இருவர்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களே, ஞாபகம் இல்லையா? சரி, படம் தான் அது, ஆனால் அது ஒரு உண்மையான கதை என்ன? இதே மாதிரி தான் டிஎம்கே ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் வந்து கலைஞர் சப்போர்ட் பண்ணி அவரோட சினிமாவில் இருக்க அந்த மவுஸ் அந்த நேமை வச்சு டிஎம்கேவை மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் அப்போது டிஎம்கேக்கு ஏன் நீட் இருந்தது, அதுக்காக எப்போ வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அது எல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு நீட் இருக்குது, சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமல் உள்ளே வந்து அவரை வந்து 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பண்ணி அதுக்கப்புறமா வந்து பெரிய லெவலில் ஆகி இல்லை உள்ளுக்குள்ளேயே திருப்பி பிரிஞ்சு பிஜேபி எப்படியாவது வரவிடக்கூடாதுன்னு பண்ணி நாம் தமிழ் கட்சி 1 நாம் தமிழ் கட்சி 2ன்னு சொல்லி 2 கட்சியாக இருந்து நெக்ஸ்ட் 50 வருஷத்துக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ என்னவோ தெரியலையே. அதனால தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்கும்போது தோணுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கதை வந்து அதே மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தால், ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால், அப்போ ஜெயலலிதான்னு ஒரு கேரக்டர் இல்லையே இங்கே அப்படின்னு யோசிப்பீங்க. சரி, ஓகே, முன்னாடி எம்ஜிஆருக்கு ஒரு ஜெயலலிதான்ற மாதிரி இப்போ கமலுக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை, 2வது ஒய்ஃப் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்களே, அவங்களோட கேரக்டருக்கு நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஜெயலலிதா சின்ன வயசில் பிஹேவ் பண்ண மாதிரியே தான் இப்போ பிஹேவ் பண்ணுறாங்க சினி ஃபீல்டில். ஸோ ஒருவேளை அவங்க தான் ஒருவேளை ஃப்யூச்சர் ஜெயலலிதாவோ, மேபி நம்ம இருப்போமோ இல்லையோ, அப்போது 50 வருஷம் கழிச்சு அவங்க ஃப்யூச்சர் ஜெயலலிதா ஆகி மீன் அவங்க சிஎம் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். ஒருவேளை நம்மளை ஏற்கனவே வந்து 50 வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சிகப்பும் கருப்பும் ரெட் அண்ட் பிளாக் மாதிரி ஒருவேளை இவங்க தான் நியூ ரெட் அண்ட் பிளாக்கான்னு பொறுத்து இருந்து பார்ப்போமே. வணக்கம்.